Hi friends, welcome to VMT Creations. இன்னைக்கு நாம ஆரி கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டோன் செயினை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் ஸ்டோன்ஸை எப்படி ஸ்டிக் பண்ணலாங்கிறதையும் அண்ட் ஸ்டோனை சுற்றி எப்படி ஸ்டோன் செயினால் ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோன் செயினை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் வாங்க. இதுக்கு நம்ம ஆரி நீடில் எடுத்துக்கலாம். அதாவது பீட் ஸ்டிச் பண்ணுற நீடில் வேண்டாம், சாதா நீடில் கூட இதுக்கு போதுங்க. அண்ட் எப்பவும் போல் த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. இதுக்கு கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். அதாவது ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சில்க் த்ரெட்ஸை எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ப்ரௌன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணணும். அதாவது எப்பவும் போல் கீழேருந்து மேலே எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த த்ரெட்டை ஸ்டோன் செயினுடைய சென்டரில் வர மாதிரி விட்டு கீழே விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. அப்புறம் அதனுடைய சைடில் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் நீடில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. அப்புறம் திருப்பியும் ஸ்டோன் செயினுடைய நீடில் கீழே விட்டு மேலே த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்த த்ரெட்டை திருப்பியும் ரிவர்ஸில் நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த பக்கமாகவே இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கு அப்புறமாட்டி அகெயின் நீங்கள் வந்து இப்போ பண்ணினதே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுதாங்க ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெத்தட். நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணுற த்ரெட் எல்லாமே ஒரே பக்கமாக இருக்கும், அதாவது ஒரு லைன் வர மாதிரி இருக்கும், அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணினீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்டோன் செயின் இருக்குங்க இல்லையா, அதனுடைய சென்டரில் கேப்பில் விட்டு நீடில் கீழே விட்டு மேலே த்ரெட்டை மேலே எடுத்ததுக்கப்புறம் த்ரெட்டை எகெயின் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாகவே இழுத்துட்டு எகெயின் திருப்பி நீடில் வந்து அந்த பக்கமாகவே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது எக்ஸாக்டாக 2 ஸ்டோன்ஸுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் அந்த 2 ஸ்டோன் செயினுக்கும் பிட்வீனில் நீடில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது ஸ்டோன் செயின் டைட்டாக ஸ்டிஃபாக இருந்துக்கும். அதுக்கப்புறம் எகெயின் நீங்கள் போட்ட த்ரெட்டை வந்து ரிவர்ஸில் இழுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க இல்லையா, அந்த பக்கமாகவே இழுத்துட்டு திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். கடைசிக்கு வந்ததும் என் நாட் போட்டுக்கோங்க. இதுதாங்க ஸ்டோன்ஸ். இது வந்து நிறையா கலர்ஸ்லேயும் நிறையா ஷேப்லேயும் நிறையா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. இதை எப்படி நம்ம ஸ்டிக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பிளேட் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ண போகிறோமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டோன்ஸை வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம நீடில் எடுத்துக்கலாம். நீடில் வந்து திருப்பி பிடிச்சிக்கோங்க. அண்ட் கம் எடுத்துருக்கேன், கம் எடுத்துக்கலாம். இப்போது அந்த நீடிலால் லைட்டாக அந்த கம்மில் அப்ளை பண்ணிவிட்டு அது ஸ்டோன் மேலே நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அந்த நீடிலாலேயே அந்த நீடில் திருப்பி பிடிச்சி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கலாம். நீங்கள் எதுக்காக நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கையில் வந்து க்ளூ எதுவும் அதிகமாக படாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் ஸ்டிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பெரிய சைஸ் ஸ்டோன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த க்ளூவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கையில் கூட எடுத்து அடிச்சுக்கலாம். நான் இங்கே வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதை சுற்றியும் நம்ம வந்து குட்டியாக ஸ்டோன்ஸை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம்.
எகெயின் சிம்பிள் தாங்க, நீங்கள் நீடில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து க்ளூவால் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகணும் இது காயறதுக்கு. காயிற வரைக்கும் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் காயறதுக்கு முன்னாடி எடுத்து நீங்கள் வந்து நீடிலால் வேறு ஏதாவது சுற்றி பீட்ஸையோ இல்லைன்னா ஸ்டோன் சைன்ஸையோ ஸ்டிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது காயறதுக்கான டைம் அதுக்கு கொடுங்க. நான் 1 hour கழித்து தான் இப்போ நான் வந்து திருப்பி எடுத்திருக்கேன். வீடியோவில் டக்குன்னு எடுத்த மாதிரி இருக்கும், பட் நான் 1 hour காஞ்சதுக்கு அப்புறமாட்டி தான் இப்போ நான் ஸ்டோன் செயினை ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டோன் செயினை இந்த சைஸுக்கு, அதாவது அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோன் செயினை கட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதை எப்படி நீங்கள் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ காட்டுறேன். அதாவது நான் வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து சைஸஸில் வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போது எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, பட் ரொம்ப சின்னமாக எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் திருப்பி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். எப்பவும் போல் ஸ்டோன் செயினை எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த பீட்ஸை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது, நான் கரெக்டாக கட் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்படி வரும்போது நம்ம ஒரு ஸ்டோன் செயினாக விட்டுறக்கூடாது, 2 ஸ்டோன் செயினாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் பார்த்தீங்களா முன்னாடி செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 ஸ்டோன் செயின் இருக்கிற மாதிரி கேப்பை வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி எகெயின் நான் வந்து அதில் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். இருந்தாலுமே அங்கே கேப் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்காக தான் நான் சொல்கிறேன், கரெக்டான சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துக்காமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசிக்கு வந்ததும் என் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.